ஹலோ வணக்கம் லீ ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம பெங்களூர் வந்து 7th டே. நான் நடுவில் வீடியோ எடுக்கல, ஏன்னா பெருசாக எதுவும் எங்கேயும் போகல. இன்ஸ்டியூட் தான், வீடு விட்டால் இன்ஸ்டியூட் அப்படி தான் போயிட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி தான் வெளியே போகலான்னு பிளான் பண்ணி இல்லை அவுட்ஃபிட்லாம் மாசாக இருக்குமா. இப்போ எல்லோரும் போக போகிறோம். பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 1 ஆகுது. இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு பஸ் ஏறணும். அங்கேருந்து நம்ம மெட்ரோ போகிறோம். அங்கேருந்து மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து எங்கே போகிறோன்னு தெரில. போகிறது தான் தெரியும், ஏன்னா சுத்தமாக பிளான் இல்லை. ஏன்னா அவன் ஒன்று சொல்லிட்டுருக்கான், இங்கே போகணும் அங்கே போகணுன்னு. ஸோ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாரு எவ்வளோ சீசன் வந்து லீ ஃபேம், நம்ம வந்து மெட்ரோ வந்தாச்சு. மெட்ரோலேருந்து மாமா நம்ம எங்கடா போகிறோம்? கூபன் பார்க் தாண்டி கூபன் பார்க்னு ஒரு ஏரியா போக போகிறோம். எம்ஜி ஸ்டாப்பிங் அடுத்த ஸ்டாப்பிங் போக போகிறோம். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன். அப்டேட்டடாக இருங்க. ஸ்டே டியூன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்காதவங்க ஓகே போகலாம். லீ ஃபேம், நம்ம வந்து வந்தாச்சு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. என்ன மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா குபன் பார்க். குபன் பார்க் ஆக்சுவலி பயப்பட மட்டும் பேச விட மாட்டாங்க. பயப்பண்ணையிலேருந்து குபன் பார்க்கு வந்து 20 rupees தான். மெட்ரோவில் கார்டு வச்சுருந்தான். கார்டு இல்லைன்னா 25 ரூபா. 25 ரூபாவா? ஆமாம், 5 rupees கூடுது. சேம் நம்ம சென்னை மாதிரி தான். சென்னையில் வந்து கார்டு இருந்தால் 6 rupees கம்மியாகும். சென்னை மாதிரி தான், கார்டு இருந்தால் 6 rupees கம்மியாகும். இங்கே பாருங்க. ஆக்சுவலி நம்ம மெட்ரோலேருந்து யார் மச்சா இதான் நம்ம குபன் பார்க்கு. இதான் பாருங்க, குபன் பார்க். இவ்வளோ பெருசாடா இருக்கும் இது. ஜெட்டு செம்மையாக இருக்குல்ல. ஒரிஜினல் தான்டா, அன்யூஸ்டாக இருக்கும் மாமா. செம்மையாக இருக்குல்ல. காடு மாதிரி வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டா மச்சான். டே என்னோட ட்ரைபாட் கொடுறா. செம்மையாக இருக்குங்க பார்க்கு. சும்மா பச்சை பசேல். அதனால அலோடு இல்லை. நிறைய பேர் வந்து மறக்குமா நெஞ்சம். அப்படியே எல்லாம் போங்க. ரெண்டு பேரை பிரிஞ்சு போங்க. ஓ ஓகே, பிரிஞ்சு போங்கடா. குட் ஒன். பேட்மேன் கொஞ்சம் உங்கள் கண்ணாடியை போட்டு காட்டுறீங்களா? ஏங்க அது பேட்மேன் கண்ணாடிங்க. அந்த நம்பர் சொல்ல மாட்டேன். அங்கே பாரு, அங்கே முன்னாடி அங்கே பாரு, அங்கே கேமு. அப்போ அவன் எல்லார்கிட்டையும் காசு வாங்கி விட்டுட்டு இருக்கான்டா. நீங்கள் லீ ஃபேம் இங்கே வந்தீங்கன்னா கேமரா எத்தனை வராதிங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. எத்தனாங்க? 50 ரூபா. அங்கே ஒருத்த வெளியே உட்காந்துப்போம், அவனுக்கு 50 ரூபா கொடுங்க விட்டுருவான். ஆக்சுவலி சூப்பராக இருக்கு. உள்ள இருக்கு. உள்ள இன்னும் போகலாம்டா. இதோட 100 நல்ல மரம்லாம் இருக்கும். வா ஒன்று ஒன்றா பாரு. இது பார்த்தோன்னே அது பெட்டராக தோணும், அதை பார்த்தோன்னே இது பெட்டராக தோணும். ஆனால் அப்போவே மோனி அவங்க மம்மி சொன்னாங்க, உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாது, ஃபுல்லாக கப்புள்ஸாக இருப்பாங்க. என்னடா நானே 4-5 பார்த்துட்டேன் மாமா.
ஃபிலிம் ஷூட் பண்ண முடியாது. ஒன்று பார்த்தேன் இரு இங்கே வாடா அங்கே ஒன்று பார்த்த பாரு அந்த சைன் போர்ட் தாண்டா சொல்லி மணக்குமா நெஞ்சம். எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்களா? எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க. புதுசுன்ட்டு வேறு ஏமாத்துறாங்க. அடவாந்தி எங்க என்னன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பிரச்சனை இல்லை போட்டுருக்கா பாத்தியா? அதான் எனக்கு நைட் ரெஸ்ட்ல இருக்கு. எல்லாத்துக்கும் வயிற்று வீடியோ எடுத்துக்கலாம். கிடைக்கணுமே சார். மல்லு சார் நீங்களா? மல்லு சார் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? அப்படின்னு நான் சொல்ல ஆதி சொன்னான். தயா இந்த பதிவை நீ பார்த்தனா அது ஆதி சொன்ன டைம் கவுண்டர் பூச்சி கத்தாத சாவாத அப்படியே நீயும் போயிட்டு நம்ம அழகாக இப்போ போயிட்டு அந்த மரத்துக்கு அடியில் நம்ம டிக்கியை பார்க் பண்ண போகிறோம். இங்க எறும்பு பத்து இருக்குடா. இங்க நெஞ்சுக்குள்ள ராகுல் மச்சான் இந்த கப்புள் ஷூட்டோட இது நீ தானடா? கப்புள்ஸ் ரெண்டு பேரும் பரிகுத்த மாதிரி நிக்கிறீங்க. டேய் எடுத்துட்டேன்டா. ஆக்சுவலா உங்க மூஞ்சில லைட் அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அவன் மூஞ்சில கரெக்டா அடிக்குது. அப்படியே லைட்டா சூப்பர். அப்படியே இருங்கடா. ஏலி ஃபேம் நாங்கள் வந்து பார்க்கில் வந்து நல்லா ஃபோட்டோ எடுத்தாச்சு. திரும்பி பசங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஏய் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் ஃபோட்டோ எடுக்கணும். வீடியோ ப்ரோ. இங்கே நிவி உட்காந்து மாதிரி இருந்துச்சுடா. நான் அந்த இடத்துல போட்டால் மூஞ்சே டல் ஆகிடும். இந்த இதுக்கு அதனால ரோஸ் சரியான பீங்க. வீடியோ நீ ஏத்துக்கிறியா மச்சான்? வாய்ஸ் அவர் கொஞ்சமா யாருக்கு சம்பளம்? அவனுக்கு தான் என்னாச்சு அருணாடி வா மச்சான். உன் நெத்தில இருக்க காயத்தை. ஓ மை காட் எப்படிங்க எப்படி ஹாரி பாட்டர் மாதிரி அடிச்சிட்டானுங்க எல்லாரும். எனக்கு கண்ணு வச்சிட்டாங்க. கேட்டுக்கிறோமா இதை சொல்ல? கட் பண்ணிடலாம். காட்டு கௌரி நீ பண்ண வேலையிலே உருப்படியான வேலை தான்டா. இல்லை நீ அதெல்லாம் காட்டக்கூடாது. ஹாய் பிரீத்தி. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீ பார்த்தியா? நம்ம போட்டோ எடுக்க வந்தேன்டா. ஆனா இங்க நடக்கிறது வந்து வீடியோ எடுக்கலாம். அதுக்கு வந்து லொகேஷன் டைரக்டர் வந்து இது இங்க இருக்கு. மச்சான் இவன் பேர் ஏதோ சொன்னி என்னடா? ரீசஞ்சய் பேரு போட்டோகிராஃபர். இவன் வந்து எப்பவுமே ஸ்குரில் அந்த மாதிரி மைனா வச்சுக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இவன் இருக்கான் பாருங்க. இவன் வந்து ஒரு புறா பின்னாடி எந்த பொண்ணு இருக்கு, யார் போறா, அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டுருக்கு அப்படின்னு இவன் பார்ப்பான். ஈசஞ்சய் வந்து எந்தெந்த லவர்ஸ் என்னென்ன பண்றாங்க வரும்போது கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வாங்க. ஒருத்தனோட கண்ணாடி தொலைஞ்சு போச்சான். இருக்கு கண்ணாடி இருக்கு. நான் பேண்ட் போல ஏன் பண்ணக்கூடாது. எல்லாமே நம்ம பாக்குற விதத்துல தான். டேய் ஈ செஞ்ச பேரை யாருமே லாஸ்ட் வரைக்கும் ரிவீலே பண்ணலாம். கல்லுறா வச்சிடறான்.
நம்ம வந்து என்ன பார்க் இது? கியூபன் பார்க் தானே? கூபான் பார்க்லேருந்து முடிச்சுட்டு கூபன் பார்க்லேருந்து முடிச்சுட்டு இப்போ எம்ஜி ரோடு வழியாக நடந்து போக போகிறோம். பத்தல என்னோடய ஃப்ளைட் தான் மாமா, விட்டு போயிருந்தேன். சரி இங்கே கேட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டு போனேன். வாடகை விட்டுருக்கேன். எவ்வளோ தரம் பார்த்தியா மச்சான் இங்கே வேணாம் மாமா, எம்ஜி ரோடு மாமா. நேற்று நம்ம வீட்டாண்டு இதுக்கு மேலே தந்தான். கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல? ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது, நம்ம வெளியே வந்ததுனால. ஏய் மச்சான் எந்த பக்கம்னு போடுங்கடா மேப்பு. என்னது மரம் தானே? ஆமாம் நல்லா இருக்கு. ஸ்டேடியம் சின்னது. అక్కడి నుంచి చూపించా నీకు. ஏய் ஒன்லி தமிழ் என் வீடியோவில் தமிழ் மட்டும் தான் போடுவேன். மல்டி லாங்குவேஜ் பேன் இந்தியா போடுறான். ஏய் வாவ்டா மச்சான், ரொம்ப சின்ன ஸ்டேடியம் போல. ஆமா இந்த சின்ன ஸ்டேடியம் தான்டா. பேருக்கு ஏற்ற மாதிரியே சின்ன ஸ்டேடியம். அது வெறும் 70 மீட்டர்ஸ் சம்திங் தான் இருக்கும். ஸ்டேடியத்துக்கு கம்மியாக அது வந்து 70 மீட்டர்ஸ் சம்திங் தான் இருக்கும். லாங் நாங்கள் மேட்ச் பார்க்க போகிறோமா? அப்படி தான் டம்ப்நெயில் போட போகிறேன். பார்த்தா வந்து இருக்கா யாரு சாமி? அசல் ரா இமேஜ் மாமா, என் வாழ்க்கையிலே செம்மையாக இருக்குல்ல? சரியான ரா இமேஜ். சரி நின்னாச்சு. குளிர்தா? மழை பெய்யலையா? சூப்பராக இருந்திருக்குல்ல மச்சான் இந்த ஸ்டேடியம் பேர் என்ன? சின்னசாமி ஸ்டேடியம், பெரிய சாமி ஸ்டேடியம். ரெண்டு மூணு பேரை பார்த்தோம். என்ன இருக்கும்? அவங்க வந்து ஜாலியாக இருந்திருப்பாங்கடா. அடிச்சு ஊத்துறா அப்படி பயமில்ல. சித்தப்பா என்ன பண்றீங்க? மலையில மேட்ச், அது ஸ்டேடியம் வெளியே. மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். வேற லெவல். அதையும் எவ்வளவு ரகசியமா சொல்றாரு. ஆனா இந்த ஸ்டேடியம்ல மேட்ச் நடக்கல, அது எங்கேயோ நடக்குது. எல்லாம் ரகசியமாக தான் சொல்லணும். நினைக்கிறேன் எல்லாம் அவனோட வாய் தான். யார் சார்? அவன் வாய் தான். ஜவா சார் சொல்லக்கூடாதுங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. தயா நமஸ்தே. தயா நமஸ்தேவா. தயா அவ்வளோதான், அந்த வீடியோ பேன் பண்ணிடுவோம். கன்ஃபார்ம் ரிப்போர்ட் அடிச்சிருவோம். சொல்லுங்க. இதுல இன்னொன்று இருக்கு. இங்க 2 ஜீவனுங்க அதிசயமா எங்க ட்ரிப்ல வந்திருக்காங்க. எங்களோட சேர்த்து நான் காமிக்கிறேன் வாங்க. இதோ இந்த ஜீவன், இதோ இங்க நடுவில் ஒரு ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் எப்பயும் வராது, இப்ப புதுசா வந்திருக்காங்க, அதனால மழை வருது. இவன் ஒரு நல்ல பிளாகர் ஆகிற வாய்ப்பு இருக்குடா. சண்முகா. சரி மச்சான் வேற ஏதாவது